ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்குது. ஏனென்றால் இந்த வருஷம் நடக்க இருக்கின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பயிற்சியின் மூலமாக சனி பகவான் மிக நல்ல அமைப்பா சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு மாறுறார். 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த 11ஆம் இடத்து சனி வரும். அது மாதிரி குரு மே மாதம் 2ஆம் இடத்திற்கு போறார். இந்த 2 அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே தாலாட்டு பாடுகின்ற அருமையான ஒரு அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்பு, தகரமும் தங்கமாகும்னு சொல்லுவோம்ல, அந்த அமைப்பு இப்போது இருக்கிறது. வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராசியை புனிதப்படுத்தக்கூடிய அளவில் ராசிநாதன் அப்படியே ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க, ராசியும் வலுவாக அப்படியே குருவின் இருப்பால அபரிதமாக நல்ல விதமா இருக்கு. 2025 போடுன்னு போடக்கூடிய அருமையான யோக அமைப்பு. ஐயா, யோகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நீங்க பாட்டில் வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது. திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல வியாபாரம் இருக்கும், லாபங்கள் இருக்கும், 4 காசு வரும், அதை சேர்த்து வைக்கவும் முடியும். ஒரு மாதிரியான இந்த வருஷம் நல்லா இருந்ததுங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விட 2025 நல்லா இருந்ததுங்கன்ட்டு மனப்பூர்வமாக குடும்பத்தார்கிட்டையோ நம்மகிட்ட வேண்டப்பட்டவங்ககிட்டயோ சொல்லக்கூடிய அளவிற்கு 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புல நல்லா இருக்கு. சரி, ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஐயா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. அப் அண்ட் டவுன்ஸ் தானே வாழ்க்கை. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல 4-10ஆம் இடங்கள்ல ராகு கெதுக்கள் வருது இல்லையா? அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் வயதான அம்மாவை வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. டக்குன்னு அம்மாவுக்கும் நமக்கும் ஒரு உறவுகள் சரியாக இல்லாத தன்மைகள் அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, வீடு வாகனம் வண்டி வாகனத்தில் அடிக்கடி பழுதுகள் ஏற்படுறது, வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பிரச்சனைகளாக இருக்குமே தவிர எல்லாவற்றையும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரக அமைப்புகள் 2025, 26 2 வருஷமுமே நல்லா இருக்கும். அதனால அடுத்த வருஷமும் நல்லா இருக்கும். இந்த வருஷம்லாம் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ரிஷபராசிக்காரர்கள் முழு மூச்சுடன் நல்ல விதமாக முயற்சியோடு செய்யக்கூடிய, எதுவும் பலித்து நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வருடம் 2025 ஆங்கில புத்தாண்டு.